ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்ருனி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். வேற லெவலில் சமைக்கிறோம், வெறித்தனமாக ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம், எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இப்போ வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் இவ்வளோ பொடியை சேர்த்துருக்கோம்னா அப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம். நீங்களும் சேர்த்து பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்டா இருக்கும்னு சொல்லுவோம். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்ருக்கோம், அதனால் வந்து கம்மியாக போட்டாவே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட மெயின் ஹீரோ மக்ரூனியை வந்து நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலரிக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், தண்ணி நல்லா சுண்டணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த 3 முட்டையை வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தானம்மா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா? பார்க்க நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர் சொல்லு. சூப்பர் சொல்லு. நம்ம வயிற்று. ஸோ இப்போ எல்லாமே நம்ம தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற நேரம் அவ்வளோதான். தண்ணியெலாம் நல்லா இருந்துச்சு. இப்போ ட்ரை ஆகிடுச்சு தண்ணியெலாம், அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், நல்லா இருக்கா? காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.